ஒழுக்கத்துக்கு கிடைத்த பரிசு கேளுங்கள். அப்பாடா, மனசு ரொம்ப பாரமாக இருந்தது. கடத்தெரு பக்கம் வந்து ஒரு 4 மக்களை பார்த்து மனசுக்கே ஒரு ஃப்ரீயாக இருக்குது. அண்ணே, ஒரு டீ ஒன்று போடணே. இந்தாப்பா. சரிங்கண்ணே. அண்ணே, என்னம்மா? அண்ணே, இந்த பேக்கை கொஞ்சம் பார்த்துங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வந்துடும்மா. என்ன அந்த பாப்பா போச்சு, போயிட்டு உடனே வரணுச்சு. அரை ஹவர் ஆச்சு, இன்னும் வரலை. அம்மா கொஞ்சம் வாங்கம்மா. கருப்பு சாரி கட்டின்னு ஒரு பாப்பா ஒன்று பாத்ரூம் போச்சு, அது இருக்குதான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கம்மா. தம்பி, உள்ளே போய் பார்த்தம்பா, கருப்பு சாரி கட்டினது யாரும் அந்த மாரி பொண்ணு யாரும் இல்லைப்பா. சரிம்மா, போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா, நன்றிம்மா. 1 ஹவர் ஆச்சு, 2 ஹவர் ஆச்சு, 3 ஹவர் ஆச்சு, 4 ஹவர் ஆச்சு, இன்னும் வரலை. பேக்கில் என்ன இருக்குதுன்னு தெரியல. அதை திறந்து பார்க்குறதும் நாகரிகம் இல்லை. நம்ம வர வீட்டுக்கு போகணும், என்ன பண்ணுறது? ஐயோ, என்னடா ஒரு சிக்கலாகிடுச்சே. அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, இவ்வளோ நேரம் பேக்கை பார்த்தது. அம்மா, என்னம்மா, ஒரு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு 4 ஹவர் சென்று வரையாம்மா? இது எந்த வகையில் நியாயம்மா? நான் வீட்டுக்கு போகணுமாம்மா? சரிண்ணே, சரி, தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே. ஒரு பாத்ரூம் போயிட்டு பக்கத்தில் ஒரு தெரிஞ்சு வந்தாங்க, நான் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு. சரிம்மா, நான் வரட்டுமாம்மா? பேக்கில் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கும்மா. அதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கா? சரிண்ணே. அண்ணே, சின்ன ஒரு உதவி மீண்டும் பண்ணுவீங்களா? என்னம்மா உதவி? இல்லைண்ணே, இந்த பேக்கை என்கிட்ட கொடுத்துருங்க, இந்த பேக்கை வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுண்ணே, முன்னமாரி லேட் பண்ண மாட்டேங்கண்ணே. அப்படியாம்மா? கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும்மா, முன்னமாரி லேட் பண்ணுறாதேம்மா. சரிண்ணே, சீக்கிரம் வந்துடுறேண்ணே. என்னடா 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிச்சு, இன்னும் ஆளை காணோம். 1 ஹவர் ஆச்சு, 2 ஹவர் ஆச்சு, 3 ஹவர் ஆச்சு, 4 ஹவர் ஆச்சு, மீண்டும் 4 ஹவர் ஆகிடுச்சு, இன்னும் வரலை. இது மேலே இருந்தால் நம்மளுக்கு வீட்டுக்கு போகணும் மரியாதை இல்லை. என்ன தான் பேக்கில் இருக்குதுன்னு நம்ம திறந்து பார்க்குறது தான் கரெக்டு. திறந்து பார்ப்போம். என்ன இது, கடிதம் இருக்குது. அண்ணே, வணக்கண்ணே. நான் பார்த்தேண்ணே, பாத்ரூமில் போயிட்டு நான் உங்களை ஒரு ஓரமாக நின்று பார்த்துருந்தேன். அந்த பேக்கு வேறு ஒரு மனிதராக இருந்தால் என்னடா இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, திறந்து பார்த்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதில் லேட் ஆகிப்போச்சு, இந்த பேக்கை தூக்கின்னு போயிட்டுருப்பாங்க. நீங்கள் இது 2மே செய்யாமல் நான் சொன்ன ஒரு காரணத்துக்கு பார்த்துக்கோன்னு சொன்ன ஒரு காரணத்துக்கோசம் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் காத்திருந்தீங்க. உங்கள் ஒழுக்கத்தை நான் பார்க்குறேன். அதே போலண்ணே, நீங்கள் எதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க. நான் இனிமேல் உங்கள்கிட்ட வர மாட்டேன், உங்களை பார்க்க மாட்டேன். இதோட என்னை நீங்கள் பார்த்தது கடைசியாக இருக்கும். நீங்கள் அந்த பேக்கில் 10 லட்சம் இருக்குண்ணே, அந்த 10 லட்சத்தை நீங்களே வச்சுக்கங்க. என்கிட்ட பல கோடி சொத்து இருக்குது, பல கோடி பணம் இருக்குது. எனக்கு இதில் 10 லட்சம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களை பார்த்தா நீங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த பணத்தை வச்சுக்கின்னு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மேரேஜ் ஆச்சுன்னா உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்கள வச்சு சந்தோஷமாக பார்த்துங்க. வீண் செலவு பண்ணாதீங்க. அதை வச்சு உயர பாருங்கள். என்னடா இந்த பாப்பாவை நம்மளுக்கு இவ்வளோ உதவி பண்ணது, இதை என்னை பார்க்கல, அது பேரை கேட்கல, அது என்ன ஊருன்னு கேட்கல, அதுக்கு நன்றி கூட சொல்லலைன்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் எனக்கு நன்றி சொல்லணுன்னா அந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக இருங்க, மேலும் மேலும் வளருங்க. அதுவே நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு நன்றியாக இருக்கும். நீங்கள் தயவுசெய்து மனம் உளைச்சல் ஆகாதீங்க. இது என்னுடைய பணம் தான், இதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். கடவுளே, இது என்ன அதிர்ஷ்டம், என்ன கடவுளை இப்படிலாம் நடக்குது, ஒன்றுமே புரியல கடவுளை. என்னமோ